மக்களிடம் பெற்றோர்களிடம் எடுத்து செல்கிற பணியில் நீங்களும் ஈடுபட வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை வைப்பதற்காகத்தான் முறையாக அழைத்திருக்கின்றன. என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். திருவள்ளூர் ஸ்கூலில் வந்து ஒரு மாணவி இறப்பு காரணம் இது வரைக்கும் என்னன்னு தெரியல. நம்ம கலெக்டர் வந்து கவர்மெண்ட்டை சப்மிட் பண்ணிட்டாங்க. ஒரு குழு ஒன்றா அமைச்சிருக்கீங்க. இப்போ என்னென்ன அது இறப்பு காரணம்? இல்லை, அது முழுமையாக அதுக்கான காரணம் வந்ததுக்கு பிறகு நான் சொல்லேன். அறக்குறையாக நாங்கள் சொல்லக்கூடாதுன்னாங்க. இந்த கமிட்டி ரிப்போர்ட் வந்ததுக்கு முன்னாடி முழுமையாக உங்களுக்கு அதை தெரியப்படுத்தப்படும். முக்கியமாக முகலாயர்கள் குறித்த அந்த பாட தொடர்ந்து நான் சொல்கிறேன். என்சிஆர்டி அண்ட் இந்த என்இபி அப்படிங்கிற பொழுது ஒரு ரொம்ப சாதாரண ஒன்றே ஒன்று சொல்கிறேன். ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் சார்ந்த நல்ல அறிவுள்ள ஒரு அறிவு சார்ந்த ஒரு கருத்துக்களை சொல்லும்போது ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் பஸ் அதை டினை பண்ணுமா? அப்பப்பா இது ரொம்ப நல்லா இருக்குப்பா, இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு நம்முடைய மாணவ செல்வங்க இதுதான் இப்போ ஏற்றக்கூடியதாக இருக்குன்னு தானே ஒரு அரசாங்கம் அதை ஆசையாக தானே பார்க்கக்கூடும் அதில். ஆனால் நாங்கள் இன்றைக்கி அது வேணாம் என்று சொல்லிக்கிறோன்னா நம்முடைய பத்திரிகை துறை நண்பர் கேட்குற மாதிரி தான். என்சிஆர்டி மூலமாக ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய வரலாற்றையே மறைச்சிடுவாங்க. அந்த வரலாற்றே திருச்சி பேசப்படும். நம்ம யாரெல்லாம் சின்ன வயசுலேருந்து படிக்கும்போது யாரெல்லாம் ஐயோ அவங்களாம் தேச விரோதிப்பா, நம்ம யாரெல்லாம் சொன்னால் இன்றைக்கி தைரியமாக அவங்க சொல்கிறாங்க ஐயோ அவங்களாம் தான் ஏன் தியாகின்னு பேசுகிற அளவுக்கு நீங்கள் மாற்றுகிறார்கள். ஆக இது ஒரு சான்று தான். இப்போ என்சிஆர்டி உள்ள நுழைஞ்சிருச்சுன்னா எஸ்சிஆர்டிக்கு வேலையே இல்லாமல் போயிடுவீங்க. நாங்கள் அங்கேருந்து யாரை நல்லவன் சொன்னி அந்த பிள்ளைங்க நல்லவன் சொல்லிக் கொடு, நாங்கள் அங்கேருந்து யாரை நாங்கள் கெட்டவன் சொல்கிறோம் அவன் கெட்டவன் சொல்லிக் கொடு என்கிற நிலைமைக்கு வந்துவிடும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ட்ராப் அவுட் ரேஷியோ ஒன்றே சொல்கிறேன். 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு நாங்கள் வந்து எக்ஸாம் வைக்கிறோம். நாங்கள் அப்படி வைக்கும்போது அந்த பிள்ளைங்க ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் 3ஆம் வகுப்பு பிள்ளைங்களை வீட்டில் உட்கார வச்சு எப்படி அட்வைஸ் பண்ணிங்க? அந்த குழந்தைங்க என்னன்னு தெரியும்? அப்பா நான் கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு நான் சேர்த்துட்டேன்ப்பா, இப்படியாச்சும் இதில் நீ பாஸ் பண்ணிப்பா, நீ உட்காந்து படிப்பா. அந்த பிள்ளைங்க அது உங்களை அந்த சாக்லேட் சாப்பிட்ற வயசு அந்த பிள்ளை உங்களை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்பா எதோ நமக்கு சொல்கிறாருப்பா என்ன, அந்த ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே சொல்கிறேன், தரமான கல்வி வழங்க வேண்டும் என்பதற்கு தான் ஒவ்வொரு செக்டார் பேசிஸில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் புதிதாக திட்டத்தை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க அதர் ஸ்டேட்ஸ்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் 6ஆம் வகுப்புலேருந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான எஸ்சிஆர்டி இப்போ நாங்கள் பேச ஆரம்பிச்சிட்டோமே. நாங்கள் இப்போ அந்த குழு போட்டு இப்போ அடுத்த கல்வியாண்டில் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நம்ம கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோமே. இன்றைக்கி இருக்க ட்ரெண்டுக்கு அறிவு சார்ந்த சமுதாயம் 51AH என்ன சொல்லுது? நமக்கு ஒவ்வொரு குடிமகனையும் அறிவு சார்ந்து சிந்திக்க வைக்க வேண்டும், அறிவு சார்ந்து அவனுக்கு கல்வியை கொண்டு செல்ல வேண்டும் என்று தானே சொல்கிறாங்க. ஆக இன்றைக்கு அரசாங்கம் கொண்டு வருகின்ற இப்போ RTI ஆக்ட் நம்ம கொண்டு வரோம்னா அதில் பல சரத்துகள் சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷனில் கொண்டு வரப்பட்டது தான் ஆக்ட். அப்போ இதை பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்போ சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷனே எதிர்த்து போகின்ற அளவிற்கான பல வேலைகள் தான் இன்றைக்கி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை ஒவ்வொரு மாநிலம்தான் அறியும். நமக்கு இன்றைக்கி என்ன தேவை, நாம் என்ன பேசும்போது கேரளா அப்படி பேசுறது, அவங்க வேறு மாதிரி பேசுவாங்க, வெஸ்ட் பெங்கால் வேறு மாதிரி பேசுவாங்க. ஏன்னா அவங்க மாநிலத்துக்கு என்ன தேவை என்பது அவங்களுக்கு தெரியும் என்பதற்காக இதை சொல்கிறேன். இதில் ஒரு பெரிய எண்ணன் மனப்போக்கோடு நான் சொல்கிறத ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆளுங்கும்போது இந்த சைஸ் தான் பண்ணி எல்லாருமே போட்டுக்கணுங்கிற மாதிரியான சொல்கின்ற வேலையைத்தான் அதை எஜுகேஷன் செய்யாதீர்கள் என்பதற்காகத்தான் நான் சொல்கிறேன். தேங்க்யூங்க. அப்பா நான் கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு நான் சேர்த்துட்டேன்ப்பா. மாணவர்களை ஃபெயில் செய்யும் சிபிஎஸ்இ நடைமுறைக்கு எதிராக பெற்றோர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம், விவரங்கள் என்ன சொல்லலாம்? திருச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அப்போது சிபிஎஸ்இ பள்ளியில் 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு மாணவர்களை ஃபெயில் செய்யும் நடைமுறை குறித்தான அவரிடம் செய்தியாளர்களை கேள்வி கேட்கப்படுகிறது. அதற்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். சிபிஎஸ்இ பள்ளிகளில் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களை ஃபெயில் செய்யும் நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் மாணவர்களை ஃபெயில் செய்யும் சிபிஎஸ்இ இந்த நடைமுறைக்கு பெற்றோர்கள் குரல் கொடுக்க வேண்டும் எனவும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக 2 மாதங்களுக்கு முன்பு மத்திய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவிக்கும் பொழுது அதோட அனைத்து மாணவர்களிலும் கட்டாய தேர்ச்சி என்பதை ரத்து செய்ய வேண்டும், மாணவர்கள் ஒவ்வொரு வகுப்புகளிலும் படித்து அதற்குள்ள தகுதி உள்ளவர்கள் மட்டுமே பாஸ் செய்ய வேண்டும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதில் இந்தியா முழுவதும் மாநில பாடத்திட்டத்திற்கு பொருந்துமா அல்லது மத்திய பாடத்திட்டத்திற்கு பொருந்துமா என பல்வேறு கருத்து தாக்கலை ஏற்படுத்தியது. இந்நிலையில அது மத்திய கல்வி பாடத்திற்கு மட்டுமே பொருந்தும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில சிபிஎஸ்இ அதனை அமல்படுத்துவது குறித்தான அந்த பேச்சுவார்த்தை அப்போது நடைபெற்றது. ஆனால் தற்போது 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களை கட்டாய தேர்ச்சியில் இருந்து விடுவிச்சு அவர்களுக்கு 5ஆம் வகுப்பு படிக்கும் போது முறையான தேர்வு எழுதியிருந்தால் மட்டுமே அவர்கள் தேர்ச்சி பெறுவதற்கான அனுமதி வழங்கப்படும் எனவும் 8ஆம் வகுப்பில் முழுமையான தேர்வை எழுதி அதற்கான தகுதி பெற்றிருந்தால் மட்டுமே தேர்ச்சி பெறுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் கட்டாய தேர்ச்சி பெறுவார்கள் என்ற அறிவிப்பு கடந்த மாதங்களே வந்திருக்கிறது. இந்நிலையில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் மட்டும் 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கட்டாய தேர்ச்சி கிடையாது என்கின்ற அறிவிப்பிற்கு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். மேலும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பயிலக்கூடிய மாணவர்களின் பெற்றோர்கள் தங்களுடைய எதிர்ப்பு குரலை பதிவு செய்ய வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியராஜன்.